Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths Chapter-8 exercise 8.1ல problem number 4 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A teacher asked the students to complete 60 pages of a record notebook. 8 students have completed only and the number of pages நம்ம போர்ட்ல எழுதி போட்டுருக்கோம். Find the standard deviation of the pages completed by them. Underline பண்ணனும். அதுதான் important point. Completed by them. சரி நம்ம தமிழ்ல ஒரு ரீட் பண்ணிரலாம். ஒரு ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டில் 60 பக்கங்களை நிறைவு செய்து வருமாறு கூறினார். 8 மாணவர்கள் முறையே நம்ம பேஜஸ் நம்ம போர்டில் எழுதியிருக்கோம். பக்கங்கள் மட்டுமே நிறைவு செய்திருந்தனர். மாணவர்கள் நிறைவு செய்த பக்கங்களின் திட்ட விளக்கத்தை காண்க. இந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் இருக்கும். டோட்டல் வந்து 60 பேஜஸ் இல்லையா? கொடுத்துருக்கிறது என்னன்னா கம்ப்ளீட்டட், அதாவது முடிச்சவங்க கம்ப்ளீட்டட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கம்ப்ளீட்டட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 60லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணுமா இல்லையாங்கிறது ஒரு டவுட் இருக்கும். நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கம்மா, நிறைவு செய்த பக்கங்களின் திட்ட விளக்கம். அப்படின்னா கம்ப்ளீட்டட் பேஜஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சா போதும். ஆனால் இதோட ப்ரீவியஸ் எடிஷனில் எப்படி கொடுத்தாங்கன்னா yet to be completed அப்படின்னா என்னன்னா நிறைவு செய்யப்படாத yet to be completedனா நிறைவு செய்யப்படாத பக்கத்தை தான் நம்ம கேட்டிருந்தாங்க. நிறைவு செய்யப்படாத பக்கம்னு கேட்டிருந்தாக்கி நம்ம என்ன பண்ணணும், 60லேருந்து ஒவ்வொரு பேஜஸாக நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அவ்வளோதான். 60லேருந்து 32 சப்ராக்ட் பண்ணணும், 60லேருந்து 35 அந்த மாதிரி வரக்கூடிய ஆன்சருக்கு நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். பட் இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் பண்ண பேஜஸுக்கு தான் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? ஓகே இப்போ நம்ம கிவன் நம்பரை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். அசெண்டிங் ஆர்டர் அதாவது ஏறு வரிசை, அசெண்டிங் ஆர்டர். அப்போ ஃபஸ்ட் என்ன நம்பர் வரும்? 30 இல்லையா? 30, நெக்ஸ்ட்டு 32, நெக்ஸ்ட்டு 33, நெக்ஸ்ட்டு 35 நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் எழுதணும். அடுத்து 36, அடுத்து 37 நமக்கு 1 and 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 37 and 37, 1 2 3 4 5 6 7 8. ஓகேம்மா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இது என்ன ஃபார்முலா யூஸ் ஆகுங்கிறது. கிவன் டேட்டாங்கிறது நமக்கு என்னது அன்குரூப்டு டேட்டா, அது நமக்கு டவுட்டே இல்லை, ஏன்னா ஃப்ரீக்வன்சி கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு அன்குரூப்டு டேட்டா. அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா நம்பர்ஸ்லாம் ஒரு கவுண்டபிள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது வந்து அசியூம்டு மீன் கரெக்டாக இருக்கும். சரியாம்மா? அப்போது ஃபார்முலா என்னது? அன்குரூப்டு டேட்டாவில் தொகுக்கப்படாத தரவு. சரியாம்மா? அன்குரூப்டு டேட்டாவில் எந்த ஃபார்முலா? அசியூம்டு மீன் மெத்தட். ஐ திங்க் தேர்ட் இல்லைம்மா? அசியூம்டு மீன் மெத்தட். ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். கிவன் டேட்டாவை நம்ம வேர்ட்டிக்கலாக நம்ம டேபிளில் எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ஐ, ரெண்டாவது டிஐ. ஓகேம்மா? எக்ஸ்ஐ தான் டிஐ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி? எக்ஸ்ஐ மைனஸ் ஏ, அடுத்து டிஐ ஸ்கொயர். சரியாம்மா? ஓகே, எழுதிக்கலாம். இப்போது நமக்கு 30, 32, 33 அண்டு 35, அகைன் ஒரு 35, நெக்ஸ்ட்டு 36, 37 அண்ட் 37, 4 5 6 7 8. சரியாம்மா? 8 நம்பர். ஓகே, கிளியராக எழுதிட்டோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிஐ. இப்போ இங்கே ஏங்கிறது நம்ம ஏதாவது நம்ம அசியூம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 35 எடுக்கலாம். சரியாம்மா? இப்போ 8ங்கிறதுனால இந்த 2 மிடில் வரும், நம்ம ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நம்ம 35 எடுக்கலாம். அப்போது ஏ = 35. அப்போ ஒவ்வொரு நம்பரையும் நம்ம 35 மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? 30 - 35னா -5, 32 - 35னா -3, இங்கே -2 வரும், இங்கே 0, இங்கேயும் 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே 2. சரியாம்மா? நெக்ஸ்ட் டிஐ ஸ்கொயர்னால் இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்க போகிறோம். 5 ஸ்கொயர்ஸ் ஆர் 25, இங்கே 9 வரும், இங்கே 4, இங்கே 0 0 1 4 4. பாருங்கம்மா, இப்போ இவ்வளோ பெரிய, அதாவது பெரிய மீன்ஸ் இதை விட பெரிய நம்பர் இல்லையா? இந்த மாதிரி பெரிய நம்பரை நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி சின்ன நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் பை யூஸிங் அசியூம்டு மீன் மெத்தட். தட் இஸ் ஊக சராசரி முறை. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம சின்னதாகிட்டோம். ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஸ்கொயர் எடுக்கும்போதெல்லாம் டக்கு நம்ம பண்ணிட்டோம் இல்லையாம்மா? ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே, சமேஷன் டிஐ. சரியாம்மா? நமக்கு ப்ராப்ளத்தில் தேவைப்படும். இப்போ நம்ம மைனஸ் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போ நமக்கு என்ன இருக்குது, இது இவ்வளோ சப்ராக்ட் பண்ணும்போது -10 இல்லையாம்மா? இது பண்ணும்போது நமக்கு +5. அப்போ -10 + 5னா -5. ஓகே, இதை நம்ம ஆட் பண்ணலாம். 2 9 10 13 19 20 22 27 டிஐ ஸ்கொயர் இல்லைம்மா? 27க்கு 7 2, அப்போ 4 47. சரிம்மா? இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா. ஃபார்முலா என்னமா வரும்? நமக்கு தெரியும், √(summation
di square by n minus summation di by n the whole square. ஓகேம்மா, இதில் என்னங்கிறது என்னன்னு எழுதிக்கலாமா? நமக்கு என்ன எத்தனை 8. ஓகேவா, 8 ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க நமக்கு ப்ராப்ளத்தில். ஸோ n = 8 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ n = 8னா summation di square இல்லையாம்மா, di square நமக்கு 47/8 மைனஸ் summation diங்கிறது நமக்கு -5 வந்திருக்குமா, 8 தி ஹோல் ஸ்கொயர் இல்லையா. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அப்போ நமக்கு இதை நம்ம கட் பண்ண வேண்டாம், ஸ்கொயர் ரூட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ரூட் ஆஃப், அப்போ நமக்கு என்ன வருமா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 47 × 8 மைனஸ் 5 ஸ்கொயர்ஸ் 25. அப்போ டிவைடட் பை 8 × 8 வரும். ஓகேம்மா, இப்போ நம்ம ஒரு 8 நம்ம வெளியில் எடுக்கலாம். 2 8 இருந்துச்சுன்னா ரூட் எடுக்கும்போது நமக்கு ஒரு 8 வெளியில் வந்துடும். சிக்மா = 1/8 ரூட் ஆஃப் 47 × 8 இல்லையா. நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். 47 × 8 அப்போ 56 32 37 இல்லையாம்மா, 376. அப்போ 376 மைனஸ் 25. இதுலேருந்து நம்ம 25 சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், 1 5 351 சரியாம்மா. இப்போ நமக்கு 351 25 சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 1/8 ரூட் ஆஃப் 351. அப்போ சிக்மா = 1/8 என்று நான் ரூட் ஆஃப் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோமா. இப்போ 351 இல்லையா, இதை நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட்லேயும் பண்ணலாம். பட் நமக்கு ஈஸியான மெத்தட் வந்து நமக்கு லாக் புக் இருக்குது, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்மளுடைய லாக் புக்கில் 100 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது 100 எக்ஸீட் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ நம்ம ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ண போகிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ரூட் ஆஃப் 25 என்னது ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 5 வரும் இல்லையா. அதாவது 5 ஸ்கொயர் நம்ம சின்ன நம்பருக்குனால நமக்கு ஈஸியாக சொல்லிட்டோம். அதுவே வந்து ரூட் ஆஃப் 2500 என்னமா வரும், ஈஸியாக சொல்லிடுவோம். 25க்கு ரூட் என்னது 5 இன்ட்டு இந்த 2 0க்கு பதிலாக நம்ம என்ன ஒரு 0 போடுவோம். கரெக்டாமா, 2 0க்கு பதிலாக நம்ம ஒரு 0 போடுவோம். இதே டெக்னிக்கை தான் நான் இதில் அப்ளை பண்ண போகிறேன். சரி, நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். 25க்கு ரூட் வந்து 5. அதுவே 2500க்கு ரூட் 2500க்கு பார்க்க மாட்டோம். 25க்கு ரூட் என்னது 5ன்னு பார்த்துட்டு 2 0க்கு நம்ம ஒரு 0 ஆட் பண்ணுவோம் இல்லையா. இதே டெக்னிக் தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கம்மா. இப்போ நம்ம 351 இல்லையா, லாக் புக்கில் 351 நான் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்னா, அதாவது எந்த ஒரு நம்பருக்கு லாஸ்ட்டில் ஒரு டிஜிட் இருக்குது இல்லையா, பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்மளுடைய மூவ்மெண்ட் வந்து டபுளாக இருக்கணும். சரி, நம்ம டபுள்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணாலும் சரி தான், ரைட் சைடு மூவ் பண்ணாலும் சரி தான். ஆனால் இதில் நம்ம ரைட் சைடு மூவ் பண்ண மாட்டோம். ஏன்னா ரைட் சைடு மூவ் பண்ணியாச்சுன்னா நிறைய நம்பர் வந்துடும். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு தான் மூவ் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும்போது ஒன்லே 2 மடங்காக தான் நீங்கள் மூவ் பண்ணணும், ஒரு நம்பராக மூவ் பண்ணக்கூடாது. மீனிங் என்னென்னா, நான் வந்து 2 டிஜிட் வந்து தள்ளி வைக்கிறேன். சரியாம்மா, இந்த பாயிண்ட் எங்கே வந்து 1 and 2 2 இடம் தள்ளி எப்படி வருது நமக்கு 3 பாயிண்ட் வேணால் நமக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறேன். 3.51 புரியுதாம்மா. 2 இடம் இல்லைன்னா 4 இடம் அந்த மாதிரி நம்ம டபுளாக கொண்டு வந்திருக்கோம். சரியா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ரூட் 3.51க்கு நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்முடைய லாக் புக்கு நான் உங்களுக்கு இதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். 3.5க்கு 1 பார்த்தா போதும். சரியாம்மா, 3.5க்கு 1 பார்த்தாச்சுன்னா 1.874. 3.5க்கு 1 வந்து 1.874. இப்போ எழுதிடலாம் 1.874. பட் இது வந்து ரூட் ஆஃப் 3.51க்கு ஆன்சர். கரெக்டாமா. இப்போ நம்ம இந்த டெக்னிக் பண்ணோம் இல்லையா, அதே டெக்னிக் தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து 3.51க்கு வேண்டாம், என்னத்துக்கு வேணும், ரூட் ஆஃப் 351. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கக்கூடிய டாட் இருக்கு இல்லாமல், ஏன்னா 2 இடம் தள்ளி தான் நம்ம லெஃப்ட் கொண்டு வந்தோம். அப்போ 2ல் பாதி என்னது ஒரு இடம். இங்கே 2 0னா ஒரு 0 தான் நம்ம எடுத்தோம். அதே மாதிரி இங்கே 2 0 தள்ளி வச்சதுனால இந்த பாயிண்ட் ரைட் சைடு வந்து ஒரு பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகுது. புரியுதா. அப்போது என்ன வருது நமக்கு ஆன்சர் வந்து 18.74. பாயிண்ட் தெரிய வேண்டிய உங்களுக்கு நான் பெருசாக போடுறேன். ஓகேவா, இது வேணால் நம்ம போட்டுடலாம். இந்த பாயிண்ட் வந்து ரைட் சைடு வந்து ஒரு பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா இந்த 2 0க்கு நம்ம ஒரு 0 எடுத்தோம், ஒரு டிஜிட். 2 டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட். அது மாதிரி இங்கே 2 டிஜிட் நம்ம மூவ் பண்ணோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வந்து ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னம்மா, ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 18.74. ஓகே, இதுதான் நமக்கு சிம்பிள் கால்குலேஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இதோட முடியலை, நம்ம இதை கட் பண்ணணும். பட் நம்ம இதை ஈஸியாக கட் பண்ணலாம் பாருங்கள்.
ஏன்னா இதே நீங்கள் லாங் டிவிஷனில் பண்ணலாம், பட் அது லாக் புக் யூஸ் பண்ணி பண்ணலாம், பட் அந்தளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான நம்பர் கிடையாது, ஈஸியாக கட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், 8ஆலே கட் பண்ணலாம். 1 8 are 8, 2 8s are 16, அப்போ ரிமைனிங் 2 இருக்குது. 27ல் 3 8s are 24, அப்போ நமக்கு 3 இருக்குது. 34ல் 4 8s are 32, ரிமைனிங் 2 இருக்குமா. அப்போ 0 போட்டாச்சுன்னா 2 8s are 16, அகைன் நமக்கு 4 இருக்குது, அப்போ நமக்கு 5. அப்போ நமக்கு ஆன்சர் என்னமா கிடச்சிருக்கு, 2.3425. அப்போ சிக்மா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு அந்த 4 டிஜிட் வேணால் ஆன்சர் எழுதுறேன், 2.3425 கிடச்சிருக்கு. 4 டிஜிட் இருக்குது, அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2.34, 4க்கு அப்புறம் நமக்கு 2 இருக்குது, ஒருவேளை 5க்கு மேலே இருந்தால் 1 ஆட் பண்ணலாம். 2 இருக்கிறதுனால நமக்கு 2.34. இதுதான் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் உள்ள சிம்பிள் ஆன்சர். புரியுதாமா? எப்போதுமே இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்து லாக் புக் யூஸ் பண்ணுங்கள். லாக் புக் மீன்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க, டேட்டா ஷீட் மாதிரி. வீட்டில் நீங்கள் கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணும்போது லாக் புக் யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக நம்ம வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்கள் ஒரு 2-3 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் ஆயிரும்.